வணக்கம். நான் டெக்கோ நிறுவனர் அனுராஜ். டெக்கோ அனு எனும் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஏஐயால் உருவாக்கப்பட்ட காணொளி ஊடாக உங்களை சந்தித்திருக்கிறேன். முற்றுமுழுதாக அந்த காணொளியானது எழுத்து, குரல் மற்றும் வீடியோ அனைத்துமே ஏஐயால் உருவாக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த யூடியூப் தளத்தின் முதலாவது காணொளியில் நேரடியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த யூடியூப் தளமானது முற்றுமுழுதாக ஈழத்தமிழர்களுக்கான ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தொடர்பான தகவல்கள், அது மட்டுமல்லாமல் சாதாரண மக்களுடைய பாவனையில், அதாவது நான் டெக் பீப்பிளுக்கானது. தொழில்நுட்பம் சாராத ஏனைய துறைகளில் தங்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும், இல்ல தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அ தகவல் தொழில்நுட்பத்துடன் விரும்பியோ, விரும்பாமலோ இணைந்து பயணம் செய்யும் மக்களுக்கான ஒரு பயனுள்ள ஒரு யூடியூப் சேனலாக இந்த யூடியூப் சேனல் இருக்கும் என நம்புகிறேன். தொடர்ச்சியாக உங்களுடன் பல காணொளிகள் விரைவாக நீண்ட, குறுகிய என பல காணொளிகள் ஊடாக உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதற்கான ஒரு முன்முயற்சியாகவும் அறிமுகப்படுத்தும் ஒரு வீடியோவாகவும் இந்த வீடியோ அமைந்திருக்கிறது. இன்றைய காலகட்டமானது தகவல் தொழில்நுட்பத்தின் ஒரு மேலோங்கிய நிலையிலே இருக்கும், அல்லது எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கும் நாம் நிச்சயமாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை தாண்டி அல்லது தவிர்த்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வதில் மிகவும் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டிய தேவை இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய சகபாடிகள், எங்களுடைய கூட பயணிப்பவர்கள் மட்டுமல்லாது எங்களுடைய காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள் கூட இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை உள்வாங்கி இருக்கின்ற இந்த நிலைமையிலே நாங்கள் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை விட்டு பயணிப்போமாக இருந்தால் மிகவும் பின்தங்கியவர்களாகவும் வெற்றிக்காக மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அல்லது தேவையும் இருக்கும் என்பதில் நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த வகையிலே உலகம் மிக வேகமாக ஏஐ தொழில்நுட்பத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மேலத்தைய நாடுகள் மிக விரைவாக அவற்றினை உள்வாங்கிக் கொண்டார்கள். ஆசிய நாடுகள், அதுவும் நாங்கள் நிறையவே பின்தங்கி இருக்கிறோம் என நம்புகிறேன். என்றால் தொடர்ச்சியாக நான் அண்மை காலமாக இந்தியாவிலே ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு விட்டு வந்திருக்கிறேன். அவர்களுடைய நோக்கில் அவர்கள் பின்தங்கிய ஏஐ மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக கருதினாலும் அவர்களுடைய ஒப்பிடும் போதே நாங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். ஆனபடியினால் நிச்சயமாக எங்களுக்கான ஏஐ தொழில்நுட்பத்தின் பாவனையானது விரைவுபடுத்தப்பட வேண்டும். அதனால் சரியான முறையில் இருக்க வேண்டும். அதற்காக ஒரு சிறு முயற்சியாக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கிறேன். நான் முகப்புத்தகத்திலே உங்கள் பலருடன் உரையாடி உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த யூடியூப் தளம். தொடர்ச்சியாக இந்த ஏஐ யுகத்திலே உங்களுடைய தேவைகளை இலகுவாக்கும் வகையிலான அதிகமான காணொளிகளை இங்கே காணலாம் என நம்புகிறேன். அதன் முதற்கட்டமாக உங்களிடமிருந்தே தற்போதைய நிலையிலே பாவனை எவ்வாறு இருக்கிறது, தேவைகள் என்னென்ன இருக்கிறது, அதனை பயன்படுத்துவதற்கு எவ்வளவு தூரம் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளும் ஒரு முயற்சியாக உங்களில் பலரை நேரடியாகவும் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாகவும் கலந்துரையாடி உங்களுடைய உள்ளீடுகளை எடுத்து அதனை கொண்டு இந்த யூடியூப் தளத்தை செம்மைப்படுத்த அல்லது ஒரு எங்களுடைய பயண பாதையை திட்டமிடுவதற்கான ஒரு முயற்சியாக மிக விரைவிலேயே உங்களுடைய கருத்துக்களை கேட்க நான் நேரடியாக அல்லது இணையதளத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க இருக்கிறேன். ஆர்வம் உள்ளவர்கள், எங்களுடன் இணைந்து பயணிக்க அல்லது உங்களது கருத்துக்களை தெரிவிக்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இங்கே கொமெண்டாக அல்லது எனக்கு தனி செய்தியாக அல்லது என்னிடம் தனிப்பட்ட முறையிலே தொடர்பு கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய பிரதேச மக்களுக்கு, அது மட்டுமல்லாமல் ஈழத்தமிழர்களுக்கு, நாட்டில் இருப்பவர்களும் சரி, புலம்பெயர்ந்து வாழும் மக்களும் சரி, எவ்வாறான தேவைகள் ஏஐயில் உள்ளன, எவ்வாறான மேம்படுத்தல்கள் அல்லது எவ்வாறான தகவல்கள் அவர்களுக்கு தேவையாக உள்ளது, அது மட்டுமில்லாமல் எவ்வாறான ஏஐயை பயன்படுத்தி அல்லது ஏஐ இலகுவாக பயன்படுத்தக்கூடிய எந்த விடயங்கள், இந்த தொழில்நுட்ப உதவிகள் தேவையாக இருக்கும், இல்லது இது தொடர்பாக நாங்கள் இங்கே கலந்துரையாட வேண்டும். தனியே தொழில்நுட்பம் மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இதன் பாவனை முறை என்பது மிக முக்கியமானது. எந்த ஒரு புதிய தகவல் தொழில்நுட்பம் அல்லது புதிய விடயமும் உள்நுழையும் பொழுது அது 2 பக்கம் இருக்கும். கத்தி போன்றது. கூராக இருக்கிற இந்த மாதிரியான தொழில்நுட்ப விஷயங்கள் யார் கையில் கிடைக்கிறது அல்லது அதனை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அதன் பயன் இருக்கப் போகிறது.
சரியான முறையிலே அதை வழிநடத்துவதற்கும், எங்களுடைய இளம் சமுதாயத்தை சரியான முறையிலே வழிநடத்துவதற்கும், பெரியவர்களாகியவர்கள் அல்லது அதன் தேவையுள்ளவர்கள் எவ்வாறு அதியுச்ச பயனை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக பெறலாம் என்பதற்குமான ஒரு முன்முயற்சியாக உங்களது ஆலோசனைகள், அறிவுறுத்தல்கள், வழிகாட்டுதல்களுடன் இந்த முயற்சி தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கிறது. எங்களுடன் இணைந்து, அதாவது இந்த இந்த இதை திட்டமிடலில் இணைந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் அல்லது உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்புபவர்கள் ஏதாவது ஒரு வழியிலே என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.